நாம் அடுத்த உரையாடலுக்கு செல்வோம். தேசிய மக்கள் சக்தியின் மலேக மத்திய குழு உறுப்பினர், அதே போன்று கண்டி மாவட்ட நிறைவேற்று குழு உறுப்பினர் கலாநிதி சிவபிரகாசம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கருத்துரைக்கு மதிப்பிற்குரிய கண்டி தமிழ் வர்த்தகர் சங்க தலைவர் உட்பட அந்த சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களே மற்றும் அங்கத்தினர்களே, அதேபோல் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே மற்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினரும் உச்சக்குழு உறுப்பினருமான அட்வொகேட் லால் விஜயநாயக் அவர்களே, அதே போல் சட்டத்தரணி நவரத்ன பண்டா அவர்களே, வைத்தியர் ரோஹன் அவர்களே, அதே போல் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய மக்கள் சக்தி இன்று நாங்கள் சுருக்கமாக என்பிபி என்போம். இன்று இந்த நாட்டிலே அரசை கைப்பற்ற இருக்கின்ற அல்லது அதிகாரத்தை கைப்பற்ற இருக்கின்ற ஒரு அரசியல் இயக்கம் அல்லது அரசியல் கட்சி என்றால் அது மிக ஆகாது. இந்த தேசிய மக்கள் சக்தி இன்று நாடளாவிய ரீதியில் இன்று தெற்கிலிருந்து வடக்கு வரைக்கும் அல்லது மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் மத்திய மலைநாட்டிலும் பல மாவட்டங்களில் தன்னுடைய செல்வாக்கை செலுத்தி வருகின்றது. பொதுவாக பாதையிலே அல்லது பஸ் வண்டியிலே அல்லது ஒரு திருவிலர் அல்லது ஒரு கடையில் யாரை விசாரித்தாலும் குறிப்பாக பெரும்பான்மையின மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிப்பதாகத்தான் கருத்துக்கள் குறிப்பிடுகின்றன. பல்வேறுபட்ட சுதந்திரமான ஆய்வுகள், பல்கலைக்கழக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன, சர்வதேச ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ஏன் எங்களுடைய புத்தியாங்சன் என்று சொல்வார்கள், அதாவது புலன் விசாரணை செய்பவர்கள் கூட அந்த கருத்தை தான் சொல்லி வருகின்றார்கள். ஆகவே வெற்றி நிச்சயமாகிவிட்டது. அப்படி என்றால் நம்முடைய தமிழ் மலேக இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுடைய பங்களிப்பு என்ன, நாங்கள் எங்கே இருக்கின்றோம் என்பது நாங்கள் பேச வேண்டிய ஒரு தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. எனக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நாங்கள் வரலாற்று ரீதியாக பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், பல்வேறு கருத்தியல்களை கொண்டவர்கள், பல்வேறு தரப்பினரை ஆதரித்தவர்கள். அது எங்களுடைய உரிமை, அந்த உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் இன்று நாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம், எந்த திசையில் போய் கொண்டிருக்கின்றோம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே முதலாவது எங்களிடம் பலர் கேட்கின்ற கேள்விதான் ஜேவிபி என்பிபி இது என்ன வித்தியாசம் என்பது. உங்களுக்கு தெரியும், ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி என்பது வரலாற்று ரீதியாக அது ஒரு இடதுசாரி அரசியல் கட்சி. ஆனால் இந்த அரசியல் கட்சி நீண்ட காலமாக ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். ஓரிரு அங்கத்தினர்களை கொண்டிருந்தார்கள், பல்வேறு போராட்டங்களிலே ஈடுபட்டார்கள். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆனால் 2018ஆம் ஆண்டுகளுக்கு பின்பு இந்த ஜேவிபி அல்லது மக்கள் விடுதலை முன்னணியானது மற்றும் பலரோடு, அதாவது இடதுசாரிகள் அல்லாதவர்கள், ஜனநாயகவாதிகள், வேறு அரசியல் குழுமங்களில் இருக்கின்றவர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பெண் உரிமை செயற்பாட்டாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் போன்ற பல்வேறு தரப்பினரோடு இணைந்து, அது கட்சிகளாக இருக்கலாம், இயக்கங்களாக இருக்கலாம், தனிநபர்களாக இருக்கலாம், கல்வியாளர்களாக இருக்கலாம், அவர்களோடு இணைந்துதான் தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இன்று இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியிலே ஜேவிபி முக்கியமான பங்கை வகிக்கின்றார்கள். ஆனால் ஜேவிபி சமன் என்பிபி அல்ல. ஜேவிபியினுடைய முழு கொள்கையும் என்பிபியில செயல்படுத்த முடியாது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஜேவிபியில உள்ள யாருமே இல்லை. ஆகவே ஜேவிபியில உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஜேவிபிக்கு அப்பாற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்ததுதான் என்பிபி, தேசிய மக்கள் சக்தி. ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை திட்டங்கள், செயற்பாடுகள், வரைவிலக்கணங்கள் எல்லாமே ஒரு பொதுவான ஜனநாயக தன்மையை கொண்டதாக, அதே நேரம் இடதுசாரி கொள்கைகளையும் அதில் உள்வாங்கியதாக, மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கின்றன.
ஆகவே இன்றைய என்பிபி குறித்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 வாகனம் இருந்தா 1 வாகனத்தை எடுத்துருவாங்க, அல்லது 2 பிசினஸ் ஃபார்ம் இருந்தா 1 ஃபார்ம் எடுத்துருவாங்க, அல்லது வரியை அதிகமாக விதித்து நம்முடைய வர்த்தகத்தை வீணாக்கி விடுவார்கள், அல்லது நம்மளுடைய சொத்துக்களை எடுத்து விடுவார்கள் என்ற கருத்துக்கு இடமில்லை. ஏனென்றால் இது ஜனநாயக போக்கை கொண்டது, சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கத்தை செய்யக்கூடியது, அதே போல் சட்டத்தின் ஆட்சி மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளுகின்றது, ரூல் ஆஃப் லா என்போம். ஆகவே இந்த பயணத்திலே பயணிப்பதற்கு தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அல்லது என்பிபி இப்பொழுது தன்னுடைய கொள்கை திட்டத்தை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே கடந்த 88ஆம் 89ஆம் ஆண்டோ அல்லது 20 வருடங்களுக்கு முந்தி இருந்த ஜேவிபியோ நாங்கள் இப்பொழுது கவனத்தில் எடுத்து அதை இங்கே கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய சிந்தனையிலே நிறுத்தினோம் என்றால் அது நாங்கள் எங்களை பிழையாக மதிப்பீடு செய்வதாகும். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற என்பிபி முற்று முழுதாக மாற்றம் பெற்றது. அதிலே ஜேவிபி காரர்கள் இருக்கிறார்கள், ஜேவிபி அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பின்னணியில் தான் இன்று நாங்கள் என்பிபி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் இந்திய வம்சாவளி மலையக மக்கள் இங்கே இருக்கின்ற நான் நினைக்கிறேன் பெரும்பாலானவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்திய வம்சாவளி மலைய மக்களை சார்ந்தவர்கள் அல்லது அதோடு தொடர்புள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த மலையக மக்கள் மிக முக்கியமான ஒரு சமூக அமைப்பாக தேசிய மக்கள் சக்தியில் கணிக்கப்படுகின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியிலே சமத்துவம், ஒப்புரவு என்பவை மிக முக்கியமான கோட்பாடுகளாகும். ஈக்குவலிட்டி அண்ட் ஈக்விட்டி இது மிக முக்கியமான கோட்பாடு. ஆகவே இந்த ஈக்குவலிட்டி அதாவது சமத்துவம் என்ற அடிப்படையில் நாட்டில் உள்ள சகல இனங்களும் சமமானவர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், மலையக மக்கள், இந்திய வம்சாவளி மக்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகியவர்கள். நீண்ட கால வரலாற்றிலே இவர்கள் பிரஜா உரிமை பிரச்சனையிலிருந்து வர்த்தக பிரச்சனை வரையுமாக பொருளாதார உரிமைகள் சம்பந்தமாக மிக பின்தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே வெறுமனே இவர்களை சமத்துவமாக பார்க்க முடியாது. அவர்களுக்கான ஒப்புரவு, அதாவது அவர்களை மேல் நோக்கி அசைய செய்வது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே தான் எங்களுடைய கொள்கை திட்டத்திலே தனியாக மலையக மக்களுக்கான கொள்கை திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. இது வேற எந்த இனக்குழுக்களும் அல்லது சமுதாய அமைப்பை விட இந்த மலையகத்துக்கு விசேஷமான ஒன்றாக இருக்கிறது இந்திய வம்சாவளி. ஆகவே நீங்கள் வரலாற்றிலே பார்த்தீர்கள் என்றால் கடந்த 200 வருட வரலாறு, 76 வருடங்களுக்கு பிற்பாடு ஏற்பட்ட சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதி, இதிலே நீங்கள் பார்த்தால் பார்த்தீர்கள் என்றால் மிக முக்கியமாக வேறு எந்த கட்சிகளுமே இதுவரை மலையக மக்களுக்கான ஒரு தெளிவான அல்லது வேறான ஒரு கொள்கை திட்டத்தை முன்வைக்கவில்லை. நீங்கள் எந்த கட்சியை எடுத்து பார்க்கலாம், அவர்களுடைய விஞ்ஞாபனத்திலே கொள்கை திட்டத்திலே எங்காவது ஒரு பகுதியில் ஒரு சிறிய பகுதி இருக்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நயங்களை ஒழிப்போம், வீடு கட்டி தருவோம், இவ்வளவுதான் இருக்கும், இல்லாட்டி சம்பளம் கூட்டி தருவோம் என்பது இருக்கு. ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி தான் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி அட்டன் பிரகடனம் என்ற ஒன்றை வெளியிட்டு மலையக மக்களுடைய சகல உரிமைகளை உள்வாங்கி இருக்கிறது. அதை பின்பற்றி தான் இன்றைய மற்ற எல்லா கட்சிகளும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மலையகத்தை சார்ந்த கட்சிகள் கூட இப்பொழுதுதான் ஒரு கொள்கை திட்டத்தை வெளியிடுகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே 25 வருடங்களுக்கு மேல் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள், 20 வருடங்களுக்கு மேலாக. ஆனால் இதுவரை செய்யவில்லை. அப்படி என்றால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாட்டை பார்த்து இவர்களாவது இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்று. ஆகவே இன்று அடுத்து நாங்கள் பெரும்பாலும் கேட்கின்ற கேள்விதான், இந்த வர்த்தகத்துறையோடு சம்பந்தப்பட்டிருக்க, நீங்க எல்லாருமே வர்த்தகத்துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஆகவே வர்த்தகத்துறை மற்றும் உற்பத்தி துறை சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக பின்தள்ளப்பட்ட ஒரு நாடாக இருக்கின்றது, வங்குரோத்து நிலைமை அடைந்திருக்கின்றது, உங்களுக்கு மிக தெளிவாகவே தெரியும். ஆகவே இந்த நாட்டை இந்த வங்குரோத்து நிலையிலிருந்து பொருளாதார ரீதியாக முன்கொண்டு செல்வது என்றால் வர்த்தகத்துறையை வீழ்த்திவிட்டு வர்த்தகத்துறைக்கு அதிகமான வரியை அறவிட்டுவிட்டு வர்த்தகத்துறைக்கு ஃபெசிலிட்டேஷன் பலப்படுத்தாமல் இருந்துவிட்டு எவ்வாறு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும்? இது ஒரு சாதாரண கேள்வி. ஆகவே இவ்வாறான பொய் கதைகள், இது ஒரு அரசியல் ரீதியாக
ஆட்சிக்கு வருகின்றவர்கள் அல்லது ஆட்சிக்கு வர விரும்புகின்றவர்கள் விடுக்கின்ற கதைகளாக. ஆகவே உண்மை அதுவல்ல. எங்களுடைய கொள்கை திட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். மிக சுருக்கமாக இந்த மாதிரியான ஒரு கொள்கை திட்டத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதே போல் கொள்கை திட்டம் புத்தகமாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த கொள்கை திட்டத்தை நீங்கள் பார்த்தால் மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். நாட்டிலே பொருளாதார அபிவிருத்தி செய்வது முதன்மையான ஒரு நோக்காக இருக்கிறது. என்பிபியினுடைய மிக முதன்மையான நோக்கு பொருளாதாரத்தை விருத்தி செய்வது. ஏனென்றால் பொருளாதாரத்தை விருத்தி செய்யாமல் இந்த நாட்டிலே வேற எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த பொருளாதாரத்தை விருத்தி செய்வதற்கு அடிப்படை அம்சங்கள் சில இருக்கின்றன. இதை செய்யாமல் பொருளாதார விருத்தியை செய்ய முடியாது. ஒன்று, இனங்களுக்கு இடையில ஒற்றுமை. ஆகவே வடகிழக்கு பிரச்சனையாக இருக்கலாம், வேறு இனங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக இருக்கலாம், மலையக மக்கள் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம். ஆகவே இந்த நாட்டிலே தொடர்ந்து இன பிரச்சனைக்கான வழியை விட்டுவிட்டு அல்லது இன பிரச்சனைக்கான தூண்டுதல்களை விட்டுவிட்டு எவ்வாறு பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே இன பிரச்சனைக்கு இடம் இல்லை. இனி இன ரீதியாக யாரும் பாகுபாடு செய்ய முடியாது. ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்திலே இன பாகுபாடுகளுக்கு எதிரான ஆணைக்குழுவை ஒன்றை நியமிக்க இருக்கின்றோம். ஒரு மாதத்திற்குள்ளாக இவ்வாறான ஆணைக்குழு, கமிஷன் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இது இனங்களுக்கு இடையில மதங்களுக்கு இடையில இருக்கின்ற எல்லா வகையான பாகுபாடுகளை ஒழிப்பது அல்லது அவ்வாறான பாகுபாடுகளை போய் முறைப்பாடு செய்வது. ஏனென்றால் நாங்கள் திட்டமாக நம்புகின்றோம், இன பிரச்சனை இந்த நாட்டில் இருக்க முடியாது. இனங்களுக்கு இடையில சமாதானம் நிலவினால் தான் பொருளாதார வளர்ச்சி. இது முதலாவது அடிப்படை. இரண்டாவது அடிப்படை, பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான விடயம் வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறது. இரண்டாவது, முதலீடுகளை அதிகரிக்கிறது. மூன்றாவது, புதிய தொழில்நுட்பத்தை விருத்தி செய்தல். இந்த விடயங்களை செய்யாமல் வர்த்தகத்தை விருத்தி செய்ய முடியாது. அதாவது முதலீடுகளை அதிகரிக்கிறது. எங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய தோழர் சகோதரர்கள் அல்லது வர்த்தக சமூகத்தினர், உங்களுக்கு தெரியும், முதலீடுகளை அதிகரிப்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த முதலீடுகளை நாங்கள் விருத்தி செய்வதற்கு கட்டாயமாக உங்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் முதலீட்டை விருத்தி செய்ய முடியாது. இரண்டு வகையா நாங்கள் பார்க்கின்றோம். நீங்களே முதலீடுகளை விருத்தி செய்யலாம் அல்லது முதலீடுகளை இடலாம், அல்லது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களோடு ஒத்துழைப்போடு வெளிநாட்டு முதலீடுகளை உள்வாங்கலாம். அதற்கான பூரணமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் புலம்பெயர்ந்தவர்கள் டயஸ்போரா எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் முதலீடு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவருடைய முதலீடுகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஆகவே இந்த முதலீடுகளை வரவேற்கின்றமே தவிர அரசாங்கம் அதுல தலையிட்டு இவ்வளவு காசு கொண்டு வரணும், அதை இங்க போடணும், இந்த பேங்க்ல போடணும் அல்லது இந்த வர்த்தகம் செய்யணும் என்பது என்பிபியினுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் அதுக்கான கொள்கை திட்டத்தை வகுப்போம். அந்த முதலீட்டை வரவேற்பதும் அந்த முதலீட்டோடு இணைந்து இங்கே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவது உங்களுடைய பொறுப்பு, நீங்க செய்ய. அப்படி என்றால் என்பிபி உங்களுக்கு பூரணமான சுதந்திரத்தை வழங்குகிறது. இரண்டாவது விட வேலை வாய்ப்பு. இதனூடாக வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும். இப்ப ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், இங்க கண்டியில் இருக்கக்கூடிய இந்த வர்த்தகம் தொழில் துறையில் இருக்கிற நீங்க எல்லாருமே ஆக குறைஞ்சது 5 பேர்ல இருந்து 15-20 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குறீங்க. பெரும்பாலானவங்க நம்ம மலையகத்தை சார்ந்தவர்கள், இணைய இனத்தில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அப்படி என்றால் ஏற்கனவே நீங்கள் தாராளமாக வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் முதலீடுகளை அதிகரிப்பதன் மூலம் அல்லது தொழில்துறையை விருத்தி செய்வதன் மூலம் மேலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்க முடியும் என்றால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது. இப்பொழுது நகை கடையை நாங்கள் இருக்கிறோம், ஜுவல்லர்ஸ் துறை எடுத்தால் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, பயன்படுத்துகின்றன. ஏனைய வர்த்தகங்கள் இன்றைக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர். மேலும் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தால் நாங்கள் புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்கிறோம். ஏனென்றால் புதிய தொழில்நுட்பம் சம்பந்தமாக எங்களுடைய விசேட குழு இருக்கின்றது. வெளிநாடுகளோடு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோடு இணைந்து செயல்படுவதற்கான வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்களும் உறிஞ்சிக் கொள்ளலாம், நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே வர்த்தகம் மிக முக்கியமானது. வர்த்தகத்துறை, வியாபாரத்துறை அல்லது கைத்தொழில் துறை, அதற்கு தேசிய மக்கள் சக்தியானது பூரணமான ஒரு ஃபெசிலிட்டேஷன் அல்லது வளப்படுத்துனர் வேலையை செய்வதை ஒழிய தேசிய மக்கள் சக்தி அதில் தலையிடுவது இல்லை. எங்களுடைய வேலை ஃபெசிலிட்டேஷன்.
தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெளிவாக பல்வேறு ஊடகங்களில் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பொறுப்பு ஃபெசிலிட்டேஷன், அதாவது பலப்படுத்துறது தான் எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது.